வீக்லி ஒன்ஸ் வெளியில் கூட்டிகிட்டு வந்து மண்ணு குத்த வைக்கணும். இப்படி மண் இல்லை அப்படின்னா தென்னை மரத்தோட பொம்மை கட்டி குத்த விடணும். காலையே வந்து எப்படா மனுஷங்களை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எரிய தேய்க்கணும். திடீர்னு நான் நின்றுட்டு இருக்கேன், விசுக்குன்னு காலை விசிறிச்சு. ஒரு இது ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் தப்பிச்சேன். பறந்துருப்பேன். இல்லைன்னா நான் வாய்க்கால் பக்கத்தில் ஒரு உதலில் உள்ள விழுந்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு இது. அப்போ தான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பூட்டுறப்பவே சில காளைகள் வந்து நிற்காது. நுகத்தை உடைக்கிறது, திரும்பி நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய அட்டூழியம் பண்ணும். எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த 30 செகண்ட் நாங்கள் ஓட்டியா காட்டணும். அப்படின்னா ஒன்று பேரிகார்டு எட்டி குதிச்சு போகும், கயிறு ஒரு கயிறு லூஸ் விட்டா லெஃப்ட் சைடு திரும்பும், ரைட் சைடு லூஸ் விட்டா ரைட் சைடு திரும்பும். இந்த மாதிரி கயிறு பிடிக்கிறவங்க கிட்டேயும் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்ககிட்டையும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வண்டி ஏறுறேன், எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. இப்படி தான் வண்டி ஓட்டணும்னு தெரியாது. ஓட்டி ப்ரைஸும் பிடிச்சிட்டேன். அதுதான் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சினா அது ஒன்று தான். மீடியா மைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணல் நிகழ்ச்சியில் காயத்ரி வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம்? சூப்பராக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஸ்டடீஸ், ஒரு பக்கம் பேஷன்ட்டு போயிட்டுருக்கு. ஸ்டடீஸில் என்ன வச்சுருக்கீங்க, பேஷனில் என்ன வச்சுருக்கீங்க? ஸ்டடீஸில் வந்து டிகிரி வச்சுருக்கேன், ஒரு டிகிரி, செகண்ட் டிகிரி பண்ணிகிட்ருக்கேன். பேஷனில் பார்த்தீங்கன்னா சலங்கையாட்டம், இந்த மாதிரி கலைகளை மீட் எடுத்துட்டு இருக்கேன். சலங்கையாட்டம் மட்டுமா? சலங்கையாட்டம், வள்ளி கும்மி, ஒயிலாட்டம் எல்லாமே. இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது, கம்பத்தாட்டம். அது வந்து நான் கற்றுக்கிட்டேன். பட் இப்போ கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால பாதியோட வெளியில் வந்துட்டேன். ஃபுல்லாக அரங்கேற்றம் பண்ணலை. சரி, இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட்லாம் பார்த்துட்ருக்கோம். ரெகுலராக வந்து இந்த காளை மாடுகள் பற்றின வீடியோஸ்லாம் நிறையா போட்டுட்ருக்கீங்க. ரொம்ப பிடிக்குமா காளை மாடுகள்? ரொம்ப இஷ்டம். சின்ன வயசுலேருந்து, எப்போ இருந்த 8th ரொம்ப இஷ்டம். வளர்த்தணும், நானும் செல்லமாக அதுக்கு பேர் வச்சு என்னோட தம்பி மாதிரி நான் அதை பார்த்து வளர்த்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இப்போ வீட்டில் மாடு இல்லைங்களா? இப்போ இல்லைங்க, மாடு இல்லை. இல்லை. ஆனால் ரெகுலராக நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் யாரோட மாடு? மாமா, அண்ணா, அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. ரேஸ்க்கு போனேன்னா எடுப்பேன், போடுவேன். இன்னொன்று ஷோஸ்லாம் இருக்கும்ல, கேட்டில் ஷோலாம் நடத்துவாங்க ஈரோட்டில், விஜயமங்கலம் அந்த மாதிரி இடத்துக்கு. அதெல்லாம் போனேன் அப்படின்னா மாமா அண்ணா கொண்டு வருவாங்க, அப்போ எடுக்கிறது தான். இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பக்கத்தில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏங்க நீங்கள் மார்ஃபிங் பண்ண மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை 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 மார்ஃபிங் பண்ணுறதுக்காக இல்லை. இல்லை ஒரு சில பேர் வந்து மாடு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இது பண்ணுவாங்க. இப்போ கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் வந்துருக்கும். சும்மா ஃபோட்டோக்காக இந்த பொண்ணு வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி நடிக்குது, இல்லை வந்து மாடு பிடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் வந்ததே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறதும் இல்லை. எந்த ஒரு வீடியோஸும் அந்த மாதிரி நான் பண்ணதில்லை. ஒரு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் எடுக்கிறதே. தோட்டத்தில் என்ன வேலையெல்லாம் பார்ப்பீங்க? பால் கறக்கிறது, தண்ணி கட்டுறது, சாணி அள்ளுறது, தட்டுக்கிறது, எல்லா வேலையுமே பண்ணுவேன். இந்த ரேஸ் ஓட்டுனதுக்கு அப்புறம் இந்த விஷயம்லாம் நான் பண்ணணும் அப்படின்ற ஏதாச்சும் மைண்ட் செட் இருக்கா? காலை வாங்குறது தான் எனக்கு பெரிய ஒரு ட்ரீமாகவே இருக்குது. ஸோ நானே வண்டி வாங்கணும், நானே காலை வாங்கணும். அது வந்து சின்ன காலையாக வாங்கணும், பொடிக்கண்ணா வாங்கி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வளர்த்தி நான் ஓட்டணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ப்ரைஸுங்கிறது 2வது. அதனால என் பேர்லாம் வந்து ஓட்டணும் அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் என் மைண்ட்குள்ளே இருக்கிறது. என்ன பேர் வைப்பீங்க? காயத்ரி கோவிந்தசாமின்னு வைப்பேன். ஏன்னா தாத்தா போயிருது. ஸோ தாத்தாவும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தவங்க தான். தாத்தா இப்போ என் கூட இல்லை. ஸோ அவங்க ஆசைக்காகவும் ஜல்லிக்கட்டுக்கும் காலை வளர்த்தணுங்கிறது இன்னொரு ஆசை. ஒரு காளை மாடு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வளர்ப்பீங்க? இந்த வேலைக்கு போக மாட்டேன், அந்த பக்கத்துலேயே உட்காந்துப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்துட்டே இருப்பேன், அதுக்கு நிறைய கொடுத்துட்டே இருப்பேன். என் தம்பி மாதிரி அதை பார்த்துப்பேன். காயத்ரி, பொதுவாக வந்து ரேக்லா ரேஸ் போகிறதுக்கு முன்னாடி காளைகளை எப்படி தயார்படுத்துவீங்க? நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்குவீங்க? எத்தனை பேர் வண்டி ஓட்டுவீங்க? இப்போ காலை வந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி தண்ணி 2 பாட்டில் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் குளுக்கோஸ் கலந்து கொடுப்பாங்க இது பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா காலை ரொம்ப நேரமாக வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும். ஓட்டி முடிக்கிற வரைக்கும் காலைக்கு தீனியோ தண்ணியோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஓட்டுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் வந்து தண்ணி கொடுப்பாங்க. கண்ணில் வந்து 2 டைம் சத்துன்னு தண்ணி ஊற்றுவோம். இது மட்டும்தான் வந்து ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன் ரேஸ்குள்ளே போகிறது அப்படின்னா. பொதுவாக அந்த ரேக்லா ரேஸ் அப்படின்றது வந்து சில இடங்களில் வந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரியான ரேஸ்லாம் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க? நம்ம ஊர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் தான். ஒன்று 200 மீட்டர் ஓட்டுவோம், இன்னொன்று 300 மீட்டர் ஓட்டுவோம். 200 மீட்டரோட ஒரு அந்த செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20 செகண்ட் தான் வந்து இந்த 200 மீட்டருக்கு எடுத்துக்குவோம். அந்த 300 மீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்குள்ளே தான் வந்து எடுத்துக்குவோம்.
அந்த 30 செகண்டுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு காலை வளர்த்தி எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் செலவோ அதெல்லாம் எதுவுமே நாங்கள் வந்து பார்க்காம இங்கேருந்து நாங்கள் ஏற்றிட்டு போவோம். 10 காலை நீங்கள் ஏற்றிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் உங்கள் அந்த 30 செகண்ட் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் கடைசி வரைக்கும். இதில் இந்த ரேக்லா ரேஸில் வந்து ஆபத்துக்கள் அப்படின்றது எவ்வளோ அதிகமாக இருக்கும்? ஆபத்துகள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷஸ், லைட் தான் வந்து மேக்ஸிமமாக ஒரு ஆபத்தை கொடுக்கறது. காளைக்காக இருந்தாலும் சரி, மனுஷனுக்காக இருந்தாலும் சரி, 2 ஆபத்துமே இந்த பிளாஸ்டிக் பேப்பர்னாலையும் இந்த லைட்னாலையும் தான் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு காளையை ஒரு சில காளைகள் வந்து லைட்டுக்கு பழக்கப்பட்ட காளைகளாக இருக்கும், ஆனால் ஒரு சில காளைகள் வந்து லைட்டே பார்க்காத காளைகளாக இருக்கும். அதை பார்த்தா கொஞ்சம் மிரள்ற காளைகளாகவும் இருக்கும். காட்டணும் அப்படின்னா ஒன்று பேரிகார்டு எட்டி குதிச்சு போகும். இது மட்டும் இல்லாமல் கயிறு பிடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். கயிறு ஒரு கயிறு லூஸ் விட்டா லெஃப்ட் சைடு திரும்பும், ரைட் சைடு லூஸ் விட்டா ரைட் சைடு திரும்பும். இந்த மாதிரி கயிறு பிடிக்கிறவங்ககிட்டையும் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்ககிட்டையும் இருக்குது. பூட்டுறப்பவே சில காளைகள் வந்து நிற்காது, நுகத்தை உடைக்கிறது, திரும்பி நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய அட்டூழியம் பண்ணும். எல்லாத்தையும் தாண்டி தான் 30 செகண்ட் நாங்கள் ஓட்டி ஆகணும். நீங்கள் ட்ரையலில் எந்த மாதிரி பழக்கிறீங்களோ காளையை, அதே மாதிரி நம்ம இது பண்ணும்போது நம்ம ரேஸில் ஓட்டலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 காளைகள் நீங்கள் பூட்டுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து தான் நீங்கள் ட்ரையல் ஓட்டி பழகிருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வச்சு ஓட்டினா தான் நமக்கு நல்லது, நமக்கு ஓட்டுறவங்களுக்கும் நல்லது, சைடில் நின்று பார்க்குறவங்களுக்கும் நல்லது. இல்லை நான் ட்ரையலில் லெஃப்ட்டில் வச்சு பழக்கினேன், ஓட்டுறப்ப ரைட்டில் வச்சு ஓட்டுறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து குறுக்கு பாயருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காயத்ரி, நீங்கள் மொத்தம் எத்தனை ரேஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க? எத்தனையில் வின் பண்ணியிருக்கீங்க? ரேஸ் வந்து 5 ரேஸ் வந்து நான் வண்டி ஏறி இருக்கேன். நான் அட்டன் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா அட்டன் பண்ணியிருக்கேன். 5 வருஷ காலமாக நான் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். வண்டி ஏறினேன் அப்படிங்கிறது 5 மீட்டில் தான் ஏறியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்டில் 2மே ப்ரைஸ் பிடிச்சேன். 200 மீட்டர்லேயும் நான் ஏறின வண்டி ப்ரைஸ் பிடிச்சது. 300 மீட்டர்லேயும் அண்ணாவு தான் நான் ஏறினேன், அதுவும் வந்து ப்ரைஸ் பிடிச்சிருச்சு. மீதி 3 வண்டி வந்து என்னால் ஓட்டுனேன், ஆனால் வந்து என்னால் ப்ரைஸ் பிடிக்க முடியல. அதில் ஏதாச்சும் ஒரு சிறப்பான அனுபவம் ஏதாச்சும் இருக்கா? சிறப்பான அனுபவம்னா ஃபஸ்ட்டு ஏறினது தான் வந்து சிறப்பான ஒரு அனுபவம். பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா தான் போய் உட்காந்துருந்தேன். எங்கள் மாம்ஸ் மேலே உட்காந்துருந்தாரு. நான் அவங்க அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்போ இந்த மாதிரி எனக்கு ஏறணும்னு ஆசையாக இருக்குதுங்கப்பா, ப்ளீஸுங்கப்பா நான் ஏறுறேன் அப்படின்னு நான் கேட்டேன். சரி சாமி போய் ஏறுன்ட்டு இன்னொரு மாமா ஆறுசாமின்னு சொல்கிற மாமா இருக்கிறாங்க, அவங்க கூட ஏற்றி விட்டாங்க அவங்க வண்டியில். போய் இறங்கி நான் ரிட்டன் வர்றேன். எங்கள் அப்பா இருந்துட்டு, டே நீ ஏறின வண்டி வந்து ப்ரைஸ் பிடிச்சிருச்சுடா, 16 பாயிண்ட்ல வந்துருச்சு, 17வது ப்ரைஸே என்னமோ ஓவராலில் அது முடிஞ்சிருச்சு. 300 மீட்டரில் குழுக்கள் நான் தான் போய் அண்ணாவோட காலையில் குழுக்கள் வாங்கிட்டு வந்தேன். அதுலேயும் வந்து ஒரு வண்டி ஏறுனேன், அதில் 25வது ப்ரைஸு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வண்டி ஏறுறேன், எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, இப்படி தான் வண்டி ஓட்டணும்னு தெரியாது, ஓட்டி ப்ரைஸும் பிடிச்சிட்டேன். அதுதான் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சினா அது ஒன்று தான். நீங்கள் சொன்னீங்க 5 வருஷமாக நான் வந்து ரேஸ் பார்க்க போவேன் அப்படின்றது. அப்போ வந்து வீட்டில் என்ன சொல்லிட்டு வருவீங்க? ப்ளஸ் வந்துட்டு அது எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு போய் பார்க்குறதுக்கு? அவர் மைக் பாலுன்னு சொல்லிட்டு ஒரு மாமா இருக்காரு, அவர் கெட் ரெடி ஃபார் த ஃபினிஷிங் பாயிண்ட் அப்படிம்பார். அந்த ஒரு வார்த்தையிலே வந்து நமக்கான அந்த ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காளையை பூட்டி விடுறப்போ மாறிக்க அப்படின்னு கத்துவார். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வண்டியில் உட்காந்துருக்கவங்களாம் சரி, சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறவங்களாம் இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு எந்தூசியமாக இருக்கும். காலை எப்படி இருந்தால் காலை வந்து ஃபாஸ்ட்டாக போகுது, இந்த காலை வந்து அடுத்த ரேஸில் வந்து ஜெயிக்கும் அப்படின்றது? 2 காலமே வந்து அட்டாச் ஆகி போகும். இடையில சில காளைகள் வந்து ஜம்ப் பண்ணி போகும். ஸ்டார்டிங்கே ஜம்ப் பண்ணுச்சுன்னா டைமிங்கை விட்டுரும். ஸோ வந்து ஜம்ப் பண்ணுற காளைகள் வந்து நம்ம வந்து ட்ரெயின் அப் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம். 2 காலை முட்டி எடுத்து வைக்கும். முன்னாடி இருக்க 2 கால், பின்னாடி இருக்க 2 கால் 2 ஜாயின் ஆகி போகும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகுதுன்னு அர்த்தம். இந்த காளைகளுக்கும் அதை வளர்க்குறவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, அது எப்படி இருக்கும்? மாட்டில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட எமோஷ்னல் கனெக்ட்னா வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நீங்கள் நாய்க்குட்டி எப்படி வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் தான் சாப்பாடு போட்டால் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் நான் தண்ணி ஊற்றினா தான் தண்ணி குடிக்கும், நான் தீனி போட தான் சாப்பிடும் அப்படிங்கிற கனெக்ஷன்ஸ்லாம் அந்த மாட்டு கூட நான் இருந்தேன். சித்தப்பா இறந்த அன்னைக்கு அதோட கண்ணை பார்த்துருக்கணும், சித்தப்பா வரல அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து அதுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியாக அது இல்லை இறந்துருச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. ஸோ மாட்டில் வந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். காலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டு, ஃபேனு, உங்கள் குழந்தைங்கள நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க அந்த மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கையிலே வந்து நீங்கள் அந்த கடலை முட்டை, நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்க, பிஸ்கட்டு, இது எல்லாமே வந்து கொடுக்கலாம். நீங்கள் அது பக்கத்தில் போய் உட்காந்து சாப்பிட்ருக்கையிலே வந்து அது பாவமாக பார்க்கும், எனக்கு தரமாட்டியா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பார்க்கும். நம்ம கொடுக்கலாம், அதெல்லாம் கொடுக்கலாம். காயத்ரி, எப்போவாச்சும் காளைகளை பார்த்து பயந்துருக்கீங்களா? நிறைய டைம் பயந்துருக்கேங்க. மெயினாக ஒரு விஷயம், ரொம்ப பயந்த விஷயம்னா ஒன்று இருக்குது.
குண்டல ரேஸ் நான் போயிருந்தேன். 200 மீட்டர் குலுக்கல் போயிட்டு இருக்கு. குலுக்கல் முடிஞ்சு நம்ம வண்டி ஓட்ட வேண்டியது. அப்போ நான் பின்னாடி போய் காலையை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கூட நடந்து போயிட்டு இருக்கேன். பிடிச்சிட்டு நான் வந்துட்டேன். பின்னாடி வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்துட்டேன். ஒரு 4 வண்டியில் நம்ம வண்டி ஓட்ட வேண்டிய அந்த அன்னைக்கு நான் அந்த காலையில் நான் ஏறுறேன். எந்த காலை வீசிச்சோ அந்த காலையில் நான் ஏறுறேன். திடீர்னு நான் நின்றுட்டு இருக்கேன். விசுக்குன்னு காலை விசிறிச்சு. ஒரு இது ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சேன். பறந்துருப்பேன். இல்லைன்னா நான் வாய்க்கால் பக்கத்துல ஒரு உதவில நான் உள்ள விழுந்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு இது. அப்பதான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற எந்த காளைகளை பார்த்து பயப்படல. அந்த வண்டியில நான் ஏறினப்போ காலை வந்து நான் ஓட்டிட்டு இருக்க காலை வந்து பின்னாடி குதிக்குது. ஜஸ்ட் மிஸ்ல என் கண்ணாடி தெரிச்சிருக்கோம். அந்த ஒரு காளையை கண்டுதான் வந்து நான் ரொம்ப பயந்தேன். எண்டிங் பாயிண்ட்ல போய் காலை கொண்டு போய் கட்டிட்டு வான்னு சொல்றப்போ நான் ரொம்ப பயந்தேன். இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மாடு பிடிக்கணும்னு ஆசை இல்லை, அவுத்து விடணும்னு ஆசை. வாடிவாசல்ல அவுத்து விடணும்னு ஆசை, ரொம்ப ஆசை. என்னோட ஆசைனும் இல்லாமல் சித்தப்பாவோட ஆசை. அது ரொம்ப ஆசை. வழக்க சித்தப்பா தவறிட்டாங்க. அதனாலேயே அவங்களோட ஒரு ட்ரீமை வந்து ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிங்கிறது எனக்கும் ஒரு பெரிய ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து அவர் நிறைய ப்ரொசீஜர் சொல்லியிருக்காரு. இப்படிதான் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீக்லி ஒன்ஸ் வெளியில கூட்டிட்டு வந்து மண்ணு குத்த வைக்கணும். இப்படி மண் இல்லை அப்படின்னா தென்னை மரத்துல பொம்மை கட்டி குத்த விடணும். இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணால் வாடிவாசல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சித்தப்பா சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அப்போ வந்து வெறி ஏற்றி வைக்கணும்ன்றீங்க. காலையே வந்து எப்படா மனுஷங்களை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வெறி ஏற்றி வைக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதாச்சும் யார்ட்டையும் ஷேர் பண்ணும் அப்படின்னா நீங்கள் காளைக்கிட்ட போய் பேசலாம். நான் நிறையா டைம் பேசியிருக்கேன். எனக்கு பிடிக்காத விஷயம், யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாத விஷயம், அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயம், அதெல்லாம் போய் உட்காந்து மாட்டுக்கிட்ட கண்ணுக்குட்டிக்கிட்ட அதுகளெல்லாம் உட்காந்து பேசியிருக்கேன். டே ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுதான் மேக்ஸிமம் நான் பேசுவேன். பட் மற்றவங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேங்க காயத்ரி, இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி காளைகள் பற்றியும் ரேக்லா ரேஸ் பற்றியும் உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நினச்ச மாதிரி அடுத்தடுத்து இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு மீடியா மைண்ட்ஸ் குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ரொம்ப நன்றி.